ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 3வது நாள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்படும்படி, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி இந்த மாலை வேளையில் கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்தீர். எங்களை உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தந்தீர். அதற்காக நன்றி அப்பா. இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பாடுகிற பாடல், ஆராதனை அனைத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களை எதற்காக இந்த பூமியிலே ரட்சித்தீரோ அதனுடைய நோக்கம் நிறைவேறும்படி இந்த நாட்களில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருப்பது, உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை மகிமைப்படுத்துவது, எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை எங்களுக்குள் ஸ்தோத்திரம் கட்டளையிடப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிரியை எங்களுக்குள் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே தேவனுடைய ஸ்தோத்திரம் சித்தத்தை புரிந்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஆராதிக்க, எங்களை முழுவதும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஆராதிக்க, உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் தேவன் எங்களோடு நீர் பேசும். தொடர்ந்து இருக்கிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையினால் எங்களை மூடிக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாலை வேளையில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் தொடர்ந்து தேவ சமூகத்தில் சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா.
இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார். இயேசு வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, நம் இயேசு ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நீ நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா என்று கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் நீக்குவா, உன் குறைவெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு அவர் எப்பொழுதுமே நல்லவர், எந்த சூழ்நிலையிலும் அவர் மாறாதவர், எந்த சூழ்நிலையிலையும் அவரை மாறினவரை போல நாம் பார்க்கவே முடியாது. எப்போதுமே அவர் நல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலுமே அவர் நமக்கு நல்லவர் என்ற அந்த வார்த்தையை,
நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் எப்போதுமே அவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய நாம் மகிமைப்படட்டும். ஒரு பாடலை பாடி தேவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு நான் என்ன தர முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உணர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோம். தேவ நல்லவர். தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? ஐயா, சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? அப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேனா? என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளைகளெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? அப்பா, இதற்கு ஈடு என்ன தர முடியும்? அப்பா, என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. அப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, என்ன தருவேனா? என்ன தர முடியப்பா? அப்பா, இதற்கு ஈடு, ஆமே, இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சொல்லுவோமா? ஓ, தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்பே,
எத்தனை பாசம் என்பே, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா அப்பா, இதற்கு ஈடு ஆமே என்ன தருவேனா, இதற்கு ஈடு 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 பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அன்புக்கும் உம்முடைய அளவற்ற அன்புக்கு நான் என்னத்தை செலுத்த முடியும்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை உமக்கு ஆண்டவரே துதியா கனமா மகிமையா உயர்த்துகிறேன். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தரு சாந்தரமலதரா என்ன தருவேனா, இதற்கு ஈடு 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 என்ன தருவேனா, சொல்லுங்க வாயை திறந்து, இதற்கு ஈடு என்ன தருவேனா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன் கடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன் கடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, என்ன தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடு, கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், என் நாள் பலத்தால் ஆழ பார்த்தேன் ஆழ முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் நாள் பலத்தால் ஆழ பார்த்தேன் ஆழ முடியல, என்
மனபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்திக் கொள்ளுங்க. ஒரு விசை தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடு, கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. என்ன தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போன கலங்கி போவ தகப்பனே. அப்பா எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போன கலங்கி போவ தகப்பனே. உங்க கிருபைதா என்ன தாங்கணும், உங்க கிருபைதா என்ன தாங்கணும். உங்க சமூகந்தா எங்களை நடத்தணும், உங்க சமூகந்தா எங்களை நடத்தணும். எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போன கலங்கி போவ தகப்பனே. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, கலங்கி போ தகப்பனே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தா. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணா போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணா போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. ரதனமஷா ரிதலபஷந்தரபா ரிதரபா ரியாகபஷந்தரியாந்தரே ரபஷந்துரபலதியாந்தரே. ஓ ரியாத்தனமஷந்தரா ரிகபலதுரபஷந்தரே. ஹalleluya ரிமனதரே. உங்க சமூகத்தில் செலவிடுகிற நேரம், உம்முடைய சமூகத்தில் செலவிடுகிற நேரம்
என் கரடான ஆண்டவரே பாதைகளை செவைப்படுத்துகிற அனுபவத்தை எனக்கு கட்டளையிடுகிறது. நான் கடந்து போகிற பாதைகளில் இருக்கிற எல்லா கரடு முரடுகளை தேவன் எனக்கு செவையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பல விதங்களிலே நாம் நெருக்கப்பட்டாலும், பல விதங்களிலே நாம் ஒடுக்கப்பட்டாலும், அவருடைய சமூகத்தில் வரும்போது, அவரோடு அமர்ந்திருக்கும் போது, அவரோடு தனித்திருக்கும் போது, அவருடைய பிரசனம் நம்மை அவருடைய சமூகத்திலே களிகுற பண்ணுகிறது, மகிழ்ச்சியினால் நிரம்ப செய்கிறது. நம்முடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். நமக்குள்ளே புதிய நம்பிக்கையை தருகிறார், புதிய விசுவாசத்தை தருகிறார், புதிய பலனை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரிதனம சந்தரியாந்தரா. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆவியானவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்தரிக்க, ஆண்டவர் நல்ல புகழ்ந்து பாட, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற வண்ணமாய் அவருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு அவரை ஆராதிக்க நல்ல வேலையை நமக்கு தந்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் உங்களை கூட்டி சேர்த்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கும் கூட சத்தியத்தை குறித்ததான காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நாம், நல்ல கவனிங்க, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, நம்ம ஏற்கனவே சத்தியம் என்றால் யாரு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இயேசுதான் சத்தியம். அதற்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு உறுதிப்பாடு தான் இந்த வசனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியம் என்ற அந்த வார்த்தையை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமே. இதை இன்னும் புரியும்படி நான் உங்களுக்கு சொல்வேன்னு சொன்னா, உண்மையை உறுதியாய் நிறைவேற்றக்கூடிய ஒருத்தர் யாருன்னா இயேசு ஒருவர் தான். ஆமே. அந்த வார்த்தையை எந்த மனுஷனுக்கும், எந்த மகானுக்கும், எந்த நபருக்கும் நாம் என்ன செய்ய முடியாது, ஒப்பிடவே முடியாது. ஒருத்தர் மட்டும்தான் தகுதியானவர். அவரே நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னா, எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்ல கவனிங்களேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். போதும் 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 போதும். இன்னைக்கு அதை மட்டும்தான் பார்க்க போறோம். கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம எத்தனை நாள் இதை தியானிக்கிறோம்? எத்தனை நாளை தியானிக்கிறோம்? இன்னையோட 3ஆவது நாள். முதல் நாள் என்ன தியானிச்சோம்? சத்தியம்னா என்ன, சத்தியம்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்துட்டு, அப்போ சத்தியத்தை நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம சத்தியம் என்ன கச்சை அப்படின்னு இங்க போட்டிருக்கு, அதை கட்டிக்கொள். சத்தியத்தை நாம என்ன செய்யணும்? கட்டிக்கொள்ள வேண்டும்.
அப்படிங்கிற காரியத்தை இன்னைக்கு நாம சிந்திக்க போகிறோம். நல்ல கவனிங்களேன். அருமையான இந்த எபேசிய சபைக்கு எழுதும்போது அவர் சொல்றாரு, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். சத்தியத்தை கட்டிக்கொள் அப்படிங்கிற அந்த நல்ல உணர்வு நமக்குள் என்ன செய்யணும்? எப்பவுமே இருக்கணும். கச்சை என்றால் என்ன? கச்சை என்று சொன்னால் நமக்கு புரிகிற மாதிரி சொன்னா அது ஒரு பெல்ட். ஒரு பெல்ட், அறையில கட்டக்கூடிய ஒரு பெல்ட். நல்லா கவனிக்கணும். அப்போ ஏன் சத்தியத்தை அறையிலே கட்டிக்கொள் அப்படின்னு எழுதுறாரு? இந்த அதிகாரத்தில் நீங்க மேல உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிச்சீங்கன்னா 11ஆம் வசனத்து 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பேன்னா, கடைசியாக என் சகோதரரே, நல்ல கவனிங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். போதும். ஏன் எதுக்கு நாம கச்சையை கட்டிக்கொள்ளணும்? இதுக்கு கீழே தான் நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொசீஜரா அழகா சொல்லுவாரு. அதுல ஃபர்ஸ்ட் இடம் பெறது என்னதுன்னா சத்தியம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதல்ல இருக்கிறது எதுனா நம்முடைய கையில கொடுத்திருக்கிற அந்த வேத புஸ்தகமாகிய சத்தியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? அறையிலே கட்டி கொண்டவர்களா இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அவலட்சணம் வெளிப்படாதபடிக்கு, அவலட்சணமாகிய அந்த ஒழுங்கின்மை இந்த உலகத்தில் சத்துருவுக்கு முன்பதாக வெளிப்படாதபடிக்கு தேவன் நமக்கு கச்சையை கொடுத்திருக்கிறாரு, அதை கட்டி கொள்வதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கச்சை என்ற ஒன்றை கட்டிக்கொள்வோமானால் நாம் யாருடையவர்கள் என்றதை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை வைப்பார். ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வச்சிருக்கிறாரு. பிசாசின் தந்திரங்களை அவங்க அறியாம போலாம், ஆனா நாம் அறிஞ்சிருக்கிறோம். அவனுக்கு முன்னால நாம் இருக்கிறோம். ஏன்னு சொன்னா வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில இருந்து அவனுடைய டார்கெட் என்னன்னா, தேவன் எந்த அளவுக்கு அவனை அழகுபடுத்தி வச்சிருக்கிறாரோ அதே சேம் அவனை எப்படி ஆக்கணும்னா அலங்கோலப்படுத்தணும், அவனை நிர்வாணப்படுத்தணும், அவனை ஒழுங்கின்மை உள்ளவனா மாற்றணும். அப்படிங்கிற வேலையை அவன் ரொம்ப தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இவைகள் எல்லாம் நாம் செய்யக்கூடாமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திர வசனமாகிய இந்த அரைக்கச்சையை, ஆமென், வசனமாகிய இந்த சத்தியத்தை கட்டிக்கொள்வோமானால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்க போட்டிருக்கு, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்படிதான் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கிருபையும் அவசியம்தான், சத்தியமும் அவசியம்தான். கிருபை நம்முடைய வாழ்க்கையில எப்போது நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம எந்த இடத்துலலாம் நாம சரிப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் அது நமக்கு தேவன் கிருபையாய் நமக்கு தந்தன்மை நடத்துகிறார். இரண்டாவது, இந்த சத்தியம் நம்ம அறையிலே கட்டப்பட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக இந்த வசனத்தின்படி நம்மை சரிப்படுத்தி கொண்டு ஓட முடியுமோ அந்த அளவுக்கு நம்மை ஓட அவர் பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் வலியுறுத்துறாரு. சத்தியத்தை நீ கட்டிக்கொள். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது? சத்தியம் தெரியாது. ஆனா நமக்கு சத்தியம் தெரியும், சபைக்கு சத்தியம் தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன வேலை நடக்குன்னா, சத்தியத்தை அறையில கட்டிக்கொள்ளக்கூடிய மனது இன்னைக்கு இருக்கிற சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி நான் சொல்றேன். முந்தி இருந்தது போல கர்த்தருடைய சமூகத்தில், அதாவது சபையில்
பிரசங்கத்தை அதிக நேரம் கேட்கிற மனநிலைமையில இன்னைக்கு ஜனங்கள் இல்ல. சிதறடிக்கப்பட்ட நிலைமையில சிந்தனைகள் இன்னைக்கு தாறுமாறாய் கிடக்கு, சின்ன பின்னமா கிடக்கு சிந்தனைகள். சபையில தான் ஆள் இருக்கும், ஆனா சிந்தனைகள் எல்லாம் வெளியே கிடக்கு, ஆங்காங்கே செதறி கிடக்கு. அதை செஞ்சிருவோமா, இதை செஞ்சிருவோமா, அதுல கவனம் இருக்கு, இதுல கவனம் இருக்கு, அவங்கள பிரியப்படுத்துவோமா, இவங்களை பிரியப்படுத்துவோமா, அதுல கவனம் செலுத்துவோமா, இதுல கவனம் செலுத்துவோமா. ஆளு மட்டும் சபையில, ஆனா சிந்தனை எல்லாம் பல இடத்துல. கர்த்தருடைய ஆவியான தெளிவா சொல்றாரு, கச்சைய சரியா கட்டணும்னா சிந்த கரெக்டா அங்க இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே சத்தியமாகிய கச்சையை கட்டியிருப்போமானா, அப்படியே வசனம் சொல்லும் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் எங்க இருக்கணும் அப்படிங்கிறத சரியா நமக்கு தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்வாரு, உணர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதனாலதான் வசனம் சொல்லுது, உன்னை விட்டு அது என்ன செய்யக்கூடாது, விலகாதிருப்பதாக. இன்னைக்கு பிசாசு தேவனுடைய ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்துக்கு என்று சொல்லி வைத்திருக்கிற சபையை அவனுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்யறான்னா அவன் கண்ட்ரோல்ல செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஜனங்களுக்கு சத்தியம் தெரியவே கூடாது, ஜனங்கள் சத்தியத்து மேல நாட்டம் வந்துடவே கூடாது. அதற்கு எதிராக என்னெல்லாம் விருப்பத்தை அவனுக்கு கொடுக்க முடியுமோ, என்னெல்லாம் பெருமை அவனுக்கு கொடுக்க முடியுமோ, என்னெல்லாம் அகந்தை அவனுக்குள்ள தூண்டி விட முடியுமோ, என்னெல்லாம் கசப்பு அவனுக்குள்ள தூண்டி விட்டு இந்த உலகத்தின் மாய்மாலங்களை எல்லாம் அவனுக்குள்ள வச்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு சபைக்குள்ள இருந்தாலும் நீ வெளியில தெரியாத அளவுக்கு, நீ சத்தியத்தை புரிந்து கொள்ளாத அளவுக்கு, சத்தியத்தின் மேல நாட்டம் வைக்காத அளவுக்கு, சத்தியத்தை அறை கட்டி கொள்ளாத அளவுக்கு நீ மாய்மாலமா வாழுங்க அப்படின்னு இன்னைக்கு அநேகரை என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, என் பிள்ளை சத்தியமாகிய வசனத்தை அறையில கட்டி கொண்டு வாழுகிற பிள்ளையா இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தியம் அறையில கட்டப்பட்டிருக்குமானா என்ன நடக்கும், விசுவாசம் மிக மிக அவசியம் அப்படின்னு இந்த கச்சை அடிக்கடி சொல்லும். உன் வாழ்க்கை எதுல உறுதியா இருக்கணும், விசுவாசத்தில் இருக்கணும். சத்தியம் இல்லைன்னா நமக்குள்ள என்ன வரும், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, நான் சம்பாத்தியம் பண்ணி எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நான் எப்படி வாழ போறேன், நான் எப்படி இந்த உலகத்தில் மற்றவனுக்கு முன்னால மகிழ்ச்சியா இருக்க போறேன், மதிப்பு மரியாதையா இருக்க போறேன், என்னத்தை சம்பாதிக்கணும், அங்க போய் வாங்கிடுவோமா, இங்க போய் சம்பாதிப்போமா, அங்க போய் சேர்ந்துருவோமா, இங்க போய் சேர்ந்துருவோமா, இப்படிதான் என்ன வருமே தவிர நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருக்கு பிரியமானதை செய்வேன்னு சொன்னா என்ன கர்த்தர் போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னை கர்த்தர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு சாரிவாத்து விதவை தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு அவட்ட இருந்த கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் மனப்பூர்வமா கொடுத்ததுனால பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவளுடைய கலசத்தில் என்ன குறையல, எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. அவ என்ன நன்மை செஞ்சா, ஒரே ஒரு நன்மை தான், ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் உலக பிரகாரமா வாழ்ந்து நல்லா சுகித்துக்கிட்டு அப்புறம் சபையில நல்லா இருப்போம். இல்ல, அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்கவே முடியாது. உலக பிரகாரமா நல்ல சுகித்து இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்தோம்னா நிச்சயமா மைண்ட் எங்க வராதுன்னா தேவ சமூகத்துல வராது, கர்த்தருடைய வசனத்தின் மேல் நாட்டம் வராது. நான் நல்லா ஆயிட்டோம்னா, செழிப்பா இருக்கோம்னா, கை நிறைய சம்பாதிக்கிறோம்னா கர்த்தர் மேல என்ன வராது, வரவே வராது, நாட்டம் வரவே வராது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டடியான நிலைமையில இல்லாமலே இன்னைக்கு நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். கச்சையை நம்ம கட்டாமலே இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கிறோம். யோசிங்க, என் வாழ்க்கையில வேத வசனமாகிய சத்தியத்தை கட்டி கொண்டு இருக்கேனா, கட்டி கொண்டு இருக்கிறேனா? என் ஜீவியத்துல வசனம் எல்லா விதத்திலையும் முன் அடையாளமா நிக்குதா, முன் அடையாளமா என்னை எச்சரிக்குதா, முன் அடையாளமா நின்று இதுதான் உனக்கு வழி, இதுதான் பாதை, இதைத்தான் நீ தெரிந்து கொள், இதுல தான் நீ நிக்கணும், இதைத்தான் பேசணும், இப்படிதான் நடக்கணும், நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி எனக்கு முன்னால நான் சிந்திக்கும் போது, நான் பேசணும்னு நினைக்கும் போது, என்னை இழுக்கும் போது எனக்கு முன்னால வந்து நிக்கணும். நான் சத்தியத்தை அறையில கட்டி இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தியம் இல்லாமல் சத்துருவை ஜெயிக்க முடியாது.
சத்தியம் இல்லாமல் சத்துருவை ஜெயிக்க முடியாது. சத்தியம் இல்லாமல் சாத்தானுடைய கிரியைகளை இனம் கண்டுபிடிக்க முடியாது. இனம் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவேதான் இன்னைக்கு சபைக்கு தேவை சத்தியம். கடைசி காலத்துல ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமே போகுது, வெளிப்பாடு வெளிப்பாடு வெளிப்பாடுனே போகுது. இன்னொரு குரூப் பார்த்தா பரிசுத்தாவி பரிசுத்தாவி. நல்லதுதான், இல்ல நான் சொல்லல, பரிசுத்தாவி வேணும் தான். ஆனா சத்தியமே தெரியாம பரிசுத்தாவி என்னத்துக்கு? சத்தியமே தெரியாம பரிசுத்தாவி என்னத்துக்கு? சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார் அப்படிங்கிற அந்த நாலேஜ், அந்த அறிவை இல்லாம நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் வெளிப்பாடு நான் சொல்றேன்னா என்ன பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சத்தியம் நம்ம என்ன பண்ணோம்? நிலை நிற்க பண்ணோம். சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணோம்? கச்சையை, அதாவது தேவனுடைய வசனமாகி அந்த கச்சையை நம்ம கட்டி கொண்டு வாழ பழகுவோம்னா நம்மளை எந்த இடத்துலையும் நிலை நிற்க பண்ணோம். ஆமீன் சொல்லுங்க. சத்தியம் எந்த சவாலுக்கு மத்தியிலையும் உங்களை என்னையும் திடனா நிலை நிற்க பண்ணும், தடுமாற விடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உறுதியா சொல்ல முடியுமா? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் ஒரு 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆயிட்டு. என்ன கொண்டு போய் நிறுத்துங்க, நான் தடுமாறவே மாட்டேன்னு நம்மளால சவால் விட்டு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியல? எதுக்கு சொல்ல முடியல? ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு என்ன கட்டப்படல, சத்தியமாகிய அரைக்கச்சைய கட்ட முடியல. உலக பிரகாரமா இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான், எந்த ஸ்டேஜ்ல கொண்டு போய் விடு, நான் பேசுறேன் அப்படிங்கிறான். அவன்கிட்ட என்ன இருக்கு? உலக படிப்பு இருக்கு, அதை வச்சு நான் சமாளிச்சிருவேன்னு சொல்றான். நம்மகிட்ட என்ன இருக்கு? நமக்கு ஆண்டவர் இந்த வேத வசனத்தை தான் கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியம் ஒரு மனிதனுக்குள் ஆமென் கட்டப்பட்டிருக்குமானால், அதை அவன் கரையிலே கட்டிக்கொண்டவனாய் இருப்பானால், அவன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த சவாலுக்கு மத்தியிலையும் நிலை நிற்க அது உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த சத்தியம் ஒரு மனிதனை வெற்றி உள்ள ஜீவியத்தில் என்ன செய்யணும்? வழி நடத்தும். தோல்வி என்ன செய்யாது? பார்க்க விடாது. இன்னைக்கு நாங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. நான் தோல்வியின் அந்த அந்த பாதையில் போய்கிட்டே இருக்கேன்னா எனக்கு என்ன வேணும்? சத்தியமாகிய அரைக்கச்சையை நான் என்ன செய்யணும்? கட்டியிருக்க வேண்டும், கட்டியிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில பிரதானமாய் முன் அடையாளமாக வைத்து வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலையிலையும் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கட்டிக்கொள்வதுன்னா இதான் அர்த்தம். வேத வசனத்துக்கு தான் அதிக நேரம் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தனிப்பட்ட ஜெபமும் கிடையாது, குடும்ப ஜெபமும் கிடையாது, தனிப்பட்ட வேத வசனத்தின் ஆமென் அந்த வாழ்க்கை முறையும் கிடையாது. வேதத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு முன் மாதிரியான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு என்ன செய்ய முடியல? பார்க்கவே முடியல. ஏதோ வாழ்றோம். ஞாயிற்றுக்கிழமை சபையில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்துட்டோம்னா நான் யாரு? ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன். யார் கேட்டாலும் நான் பெந்தேகோஸ்தே சபைக்கு போறவன் இல்லைங்க. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சத்துருவின் கையிலிருந்து நம்மளை காப்பாற்றவே காப்பாற்றாது. என்னைக்கும் ஒரு நாள் நம்ம மாட்டோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல தெளிவை கொடுக்க விரும்புகிறார். இன்னையிலிருந்து ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லணும், நான் எதை செஞ்சாலும் சத்தியமாகிய அரைக்கச்சையை கட்டிக்கொண்ட ஒரு அனுபவத்தோட எல்லா சூழ்நிலையிலையும், எனக்கு துன்பத்திலையும் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் எதிர்ப்பிலையும் போராட்டத்திலையும் சவால்லையும் எனக்கு முதல்ல வரக்கூடியது என் ஆண்டவர் வேத வசனத்தின் மூலம் ஏன் கூட என்ன பேச விரும்புகிறாரு, அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன், அதை நான் செய்வேன். மனுஷன்ட போய் சொல்றோம்ல, மனுஷன்ட போய் நம்ம பிரச்சனையை மனுஷன்ட போய் சொல்றோம், ஏன் ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது? மனுஷன்ட்ட இருந்து ஒரு வார்த்தை நமக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறோமே, அது ஆண்டவர் சொல்லட்டும், வசனத்தின் மூலம் கூட பேசட்டும்னு ஏன் நம்ம சொல்ல முடியலனா, நம்ம வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வசனத்துக்கு என்ன கொடுக்கல? முக்கியத்துவம் கொடுக்கல. உலக பிரகாரமா படிக்கிற படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா இந்த வசனத்துக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா நாம பழகல, வாழ பழகல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த சத்தியம் நம்ம என்ன செய்யணும்னா முன்னேற செய்யும், முன்னேற செய்யும், முன்னேற பண்ணும்.
என்ன நீங்க உங்க வாழ்க்கையில பரிசோதனை பண்ணி பாருங்க. தேவனுடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தையை நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில சத்தியத்தை உங்க வாழ்க்கையில ரோல் மாடலா வச்சு, சத்தியத்தை உங்க வாழ்க்கையில முன்னடையாளமா வச்சு, எதை செஞ்சாலும் வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுங்க, வசனத்தை வாயினால அறிக்கை எடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் கட்டப்பட்ட அனுபவம். எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தருடைய வேதத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. வசனம் இருக்கு, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, யாரும் வாதாட முடியாது. எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா வசனம் இருக்கு. வசனத்தை அறிக்கை எடுங்க. கூடுமான மட்டும் உங்க பிரச்சனை என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, எல்லாத்துக்கும் வசனத்தை எடுங்க. எடுத்து எழுதி வச்சு அதை மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ராமேன்னு சொல்லுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தூத்துக்குடியில் நான் ஊழியம் செய்யும்போது ஒரு நாள் ஒரு ஸ்தோத்திரம் வீடு விசிட்டிங்க்கு நாங்கள் போகிறோம். அப்போ அவங்களுடைய சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. அப்போ நாங்கள் சும்மா வீடு விசிட்டிங் தான் போயிருக்கிறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் அங்கே நமக்கு சொந்தம்தான், அவங்க மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கான், நம்ம போய் ஜெபம் பண்ண போவோம் வாங்க அப்படின்னு அவங்க தைரியமாக கூட்டு போகிறாங்க. நமக்கு பிசாசு விரட்டி நமக்கு பழக்கம் இல்லை, நம்மளை கூட்டு போயாச்சு. நம்ம போய் அங்கே போய் இருந்தால் அது இப்படியே இருக்கு, நமக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு. அந்த வாரம் தான் நான் அந்த வசனங்கள்லாம் படிக்கிறேன். என்ன வசனம் படிக்கிறேன்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள். சொல்லுங்க, அடையாளங்கள் என்ன? பிசாசுகளை. உடனே எனக்கு ஞாபகம் வந்துட்டு, உடனே என்ன செஞ்சேன், படன்னு மறுபடியும் அந்த பகுதியை எடுத்தேன். அந்த பகுதியை எடுத்து அந்த பகுதியை அப்படியே நான் மனப்பாடம் பண்ணிட்டு, இப்போ ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்னதான் கீவேர்டு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் பிசாசுகளை இப்ப நான் துரத்த போறேன் அப்படிங்கிறத விட இப்ப நான் எதை தான் யூஸ் பண்றேன்? வசனம். வசனம் வசனத்தை சொல்லி அங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். உண்மையா சொல்றேன், கர்த்தருடைய நாம மகிமைக்கா சொல்றேன். பெருசா நாங்கெல்லாம் பெருசாலாம் ஜெபம் பண்ணல. நான் இந்த வசனத்தை மட்டும் சொல்லி இப்படிதான், இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான், இப்படி நின்று ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு வரேன்ட்டு வந்தாச்சு. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அந்த பிசாசும் ஓடிட்டு, இல்லையா சொல்லுங்க, அந்த பிசாசும் ஓடிடுச்சு. அடுத்த வாரம் அவங்க சர்ச்சுக்கே வந்துட்டாங்க. அந்த பொண்ணு சர்ச்சுக்கே வந்துருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. நம்ம எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க போதுமானது. சத்தியம் நமக்கு போதுமானது. நம்ம மனிதர்களை நம்பி ஓடுறோம், மனிதர்களால ஒன்றும் நடக்காது. ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற சத்தியத்தினால சகலவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இந்த சத்தியத்தை கட்டிக்கொள்வோம்னா, இந்த சத்தியத்தை நம்மோடு கூட என்னைக்கு வைத்துக் கொள்வோம்னா, இந்த சத்தியத்தை மேல் நம்பிக்கை உள்ளவங்களா இருப்போம்னா, இந்த சத்தியத்தை முன்னாடையாளமா வைப்போம்னா, சத்தியம் தான் நமக்கு எல்லா விதத்திலையும். மனுஷ பக்கம் போற சிந்தனைய இயேசுவின் நாமத்தினால சத்தியத்தின் பக்கம் வான்னு சொல்லி கட்டளை கொடுப்போமானா, நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம ஜெயிக்கணுமோ, எங்கெல்லாம் வெற்றி பெறணுமோ, எங்கெல்லாம் நம்ம வளரணுமோ, எங்கெல்லாம் நம்ம முன்னேறணுமோ, எங்கெல்லாம் தடுமாறி கொண்டிருந்தோமோ அதுல ஜெயம் உண்டாவதற்கு இந்த சத்தியமாகிய கச்சையை அறையில கட்டிக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாளைக்கு இன்னொரு காரியத்தை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நம்முடைய நாமத்தினால் நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கேட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியமாகிய அறைக்கச்சையை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய அறையில கட்டி கொண்டவர்களா, அதாவது எங்கள் ஜீவியத்தில் சத்திய வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா, சத்தியமாகிய இயேசுவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா, சத்தியமாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா, சத்தியமாகிய வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா, அதை நாங்கள் எங்க வாழ்க்கையில எப்போது கட்டி கொண்டவர்களா, அதை இழந்து போகாதபடி, அதை தொலைத்து விடாதபடி எப்போது எங்க வாழ்க்கையில வைத்துக் கொண்டவர்களா. மனுஷ அல்ல, மனுஷ உதவி அல்ல, மனுஷனுடைய ஆண்டவருடைய ஒத்தாசை அல்ல, கர்த்தருடைய சத்திய வசனத்தை கட்டி கொண்டவர்களாக நாங்கள் ஜீவனம் பண்ணி, நாங்கள் எதுல முன்னேறணுமோ, எதுல திடப்படணுமோ அதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசினது சத்தியமானது ஒவ்வொருத்தருக்கு பிரயோஜனமாய் மாறட்டும்.
உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாங்கள் தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.